நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா தொடங்கி இருக்குது. எஸ், ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை நம்மளுடைய கதையோடவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு எப்பவுமே நம்ம சொந்த பந்தம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், அத்தை என்ன நினைப்பாங்க, மாமா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலே இப்படி 4 பேரை நினைச்சுதான் முடிவு எடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா என்ன பண்றாரு, அம்மா இது மாதிரி நம்ம வீட்டை குறிச்சு குடும்பத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், அதனால நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் போயிட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் கூப்பிடுவோம். ஏன்னா எல்லாரும் பக்கத்து அக்கம் பக்கம் தான், எல்லாருமே உறவுகளெல்லாம் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ ஒரு குரல் கொடுத்துருவாமா அப்படின்றாங்க. அந்த பிள்ளையும் வெளியே போகுது. வெளியே போயிட்டு ஐயோ எங்க வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது, பத்திக்குது, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் அணைங்க அப்படி சொல்லிட்டு கத்துற அந்த பிள்ளை. கத்துனோன்னா 4 பேர் மட்டும் ஓடி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னம்மா எதுக்காக கூப்பிட சொன்ன, நீ ஏமா அந்த மாதிரி தப்பா வந்து சொல்லி கூப்பிடுறாருன்னு. அப்பா, நீங்க வந்து உறவுகளை கூப்பிட சொன்னீங்க, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட சொன்னீங்க, சொந்தங்கள் எல்லாம் தோ நிக்கிறாங்க பாருங்க, இந்த 4 பேர் தான் நம்மளுடைய உண்மையான சொந்தங்கள். எப்போ எந்த ஒரு ஆபத்து நேரத்துல கூப்பிட்ட உடனே வராங்களோ அவங்கதான்ப்பா உண்மையான சொந்தம், அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்றா. கண்டிப்பா, நிச்சயமாக நமக்கு ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்களை உடன் வைத்துக் கொள்வோம், உறவுகளையும் வைத்துக் கொள்வோம். தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். சக்தியானவா ஜீவநாயகா இயேசுநாதா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும்
அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா சிக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே பழமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா பழமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா சாட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில நம்ம வந்து தொடங்கிட்டோம் ஜோ. எஸ், இந்த நாள் இன்னும் சிறப்பா ஆக்கணும் அப்படின்னா ஒரு சிறப்பான மெசேஜை வந்து நம்ம தகவல் வந்து இங்க இருந்து நம்ம பரிமாறியே ஆகணும் நம்மளுடைய இறை மக்களுக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு தகவல் நம்ம என்ன பேச போறோம். ஸோ என்ன அப்படின்னா தனிநபர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ கொஞ்ச நாள் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணி இருக்குது. என்ன அப்படின்னா சாலைகள் எல்லாருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது நடந்து போகும்போதா இருந்தாலும் சரி, சைக்கிள்ல போகும்போதா இருந்தாலும் சரி, இல்ல வண்டியில போகும்போதா இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நம்ம சாலை அப்படிங்கறத பயன்படுத்துறோம். அப்ப அந்த சாலையில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ரூல்ஸ், இது விதிமுறைகள் அப்படிங்கறதுல வராது. இதெல்லாம் நம்ம பின்பற்றலன்னா நம்மளாம் ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ அந்த வகையில முதல் விஷயம் நாம் சாலையில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்கமான செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி கியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, இப்ப பைக்ல போனா ஹெல்மெட் அவசியமா, கண்டிப்பாக நிறைய காணொளிகள் நம்ம சமூக வலைதளங்கள்ல ஹெல்மெட் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஃபுல்லா போட்டுருக்க மாட்டாங்க, மண்டைக்கு மேல வச்சிருப்பாங்க. டிராபிக் போலீஸ் அங்க தூரத்துல தெரிஞ்சாருன்னா உடனே அந்த ஹெல்மெட் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போட்டு, நிறைய பேர் கையில லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து போட்டுப்பாங்க. ஒரு சிலர் முன்னாடி டேங்க் பெட்ரோல் டேங்க்ல வச்சிருப்பாங்க, பார்த்த உடனே எடுத்து மாட்டிக்கிறது. என்ன மாதிரி கண்ணாடி போட்டுருக்கிறவங்களுக்கு என்னன்னா அது ஒரு பெரிய சங்கடமான, அப்படி மாட்டலாம் முடியாது. அதனால ப்ராப்பரா போட்டுட்டு தான் கண்ணாடி என்ன பண்ணும், தட்டும் அந்த இடத்துல. சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து ஃபைன் கட்டுறதுக்கு பயந்து அப்படின்னு போடுறோம் அப்படின்னா நம்மளால ஒழுக்கம் இல்லாதவர்கள். ஏன்னா சாலை விதி பிரகாரம் ஆகணும். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்களும் ஹெல்மெட் போடணும். இது ஒன்றும் சும்மா ஒரு ஃபேஷனுக்காகவோ இல்ல நம்மள வந்து கட்டாயப்படுத்தணும் கிடையாது, இது நம்மளுடைய பாதுகாப்பை. கண்டிப்பா இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஹெல்மெட் போடாம போயிட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஃபைன் கட்டுங்கன்னு எவ்வளவு கோவம் வருது. சார் இங்கதான் சார் வீடு, சார் அங்கதான் சார் வந்தோம் சொல்லிட்டு 1008 ரீசன் சொல்றோம். அவங்க நம்ம காசு வாங்கணுன்றதுக்காக கண்டிப்பா வந்து அப்படி சொல்லவே இல்லையா. அது ரூல்ஸ். எதுக்காக? உங்களோட உயிரை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். எவ்வளவு சாலை விபத்துகள் நடக்குது. அந்த சாலை விபத்துக்கள்ல சில விபத்துகள், எல்லா விபத்துகளும் இல்ல, ஒரு சில விபத்துகள் அவர் சாலையில ஒழுங்கா போயிருப்பாரு,
அது ஆனா எதிரில் வந்தவங்க முறை தவறி வந்ததுனால, ஒழுங்கா விதிகளை பின்பற்றாமல் வந்ததுனால அங்க விபத்துனால் இவர் உயிரிழக்கக்கூடிய சோகமான நிகழ்வுகள். அப்போ இதுல மாதிரி நேரத்துல எந்த நேரத்துல என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. கார்ல பயணிக்கின்ற பொழுது சீட் பெல்ட் அணிவது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதுவும் இந்த சீட் கார்ல உள்ள ஃப்ரண்ட் ரோல டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ல குழந்தைகளை வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய இந்திய எல்லா இடங்களிலுமே, பெருநகரங்கள் எல்லா இடங்களிலுமே குடும்பமாக பயணிக்கின்ற பொழுது குழந்தைகள் நம்ம என்ன பண்றோம், முன்னாடி வச்சுதான் கூட்டிட்டு போறோம். நீங்க வெளிநாடுகளுக்கு ஒரு சில நாடுகள் போனீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்க முன்னாடி இருக்கிறத பார்த்தாங்கன்னா ஃபைன் தான். அங்க போய் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என் குழந்தை நான் இல்லாம உட்காராது, என் பக்கத்துல தான் உட்கார அடம் பிடிக்கும், நீங்க அந்த வந்து ரீசன் எல்லாம் அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க. ஃபைன் தான். ஸோ அப்போ அது போல பின்பற்றப்பட வேண்டிய விதிகள், அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் என்னென்ன நான் பயன்படுத்த வேண்டும், அதெல்லாம் கரெக்டா நான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நான் ஃபாலோ பண்ணலன்னா என்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். இன்னும் இது போன்ற காரியங்கள் என்னென்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா டிவி நேயர்களே,
உங்கள் அனைவருக்கும் இந்த தினம்தோறும் ஒரு திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 72. இந்த திருப்பாடலில் அந்த தலைப்பை பார்த்தோமானால் சாலமோனின் பாடல், சாலமோனின் புகழுரை என்று இருக்கும். அந்த சாலமோனின் புகழுரை பார்த்தோம் என்றால் இது சாலமோனின் புகழ் அல்ல, மாறாக தந்தை மகனுக்காக பாடியக்கூடிய பாடலானது. அதாவது தாவீது அரசன் தன் மகன் சாலமோனுக்காக இறைவனிடம் பாடிய பாடல் என்று ஆழந்தரமான கருத்து நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள். பிரியமானவர்களே, இந்த பாடலானது தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், அவர் ஆட்சி செய்யும் பொழுது எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் சொல்லி அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக இந்த பகுதியை 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கலாம். முதல் பகுதியாக நாம் பார்த்தோம் என்றால், தாவீது அரசன் சாலமோன் வாழ்வில் முழுவதும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அதாவது ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ், அதுதான் ஒரு நீதிக்கும் உண்மைக்கும் வாழக்கூடிய மகனாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? சுயநலமாக வாழ்கிறோமா அல்லது எனது என்னுடையது என்று வாழ்வை மாற்றிக்கொள்கிறோமா? நம்மளுடைய தந்தை தாயார் நமது மகன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி மன்றாடுவார்கள். ஆனால் இங்கு தாவீது ஒரு படி மேலேறி என் மகன் நீதி உள்ள மகனாக இருக்க வேண்டும், என் மகன் உண்மையுள்ள மகனாக இருக்க வேண்டும். இங்கு நீதி உண்மை என்றால் என்ன? அதாவது ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சாயலில் கொண்டுள்ள என் மகன் ஆண்டவருடைய செயல் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாகவும், ஆண்டவருடைய செயலான இரக்கமும் அன்பும் அது மற்றவர்களுக்கு தரக்கூடிய என் மகனாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இரண்டாவது பகுதியாக பார்த்தோம் என்றால் ஆட்சியின் பலன். ஆட்சியின் பலன் சமாதானம். அதாவது அவர் இருக்கும் ஆட்சியில் பல்வேறு ஏற்றங்கள் தாழ்வுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆட்சிதான் அங்கு இருக்க வேண்டும். என் மகனின் சுயநலம் அங்கு இருக்கக்கூடாது. அதாவது சமாதானத்தின் ஆட்சி, ஆண்டவருடைய ஆட்சி சமாதானத்தின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று தாவீது அரசன் தன் மகனையே மையப்படுத்தாமல் ஆண்டவரையே மையப்படுத்தி, என் மகனின் ஆட்சி ஆண்டவரே உம்முடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், உமது சமாதானம் இந்த உலகில் பரவ வேண்டும் என்று தன் மகனுக்காக தாவீது அரசன் கடவுளிடம் மன்றாடுகிறார். மூன்றாவது பகுதி பார்த்தோம் என்றால், இந்த உலகம் முழுவதும் அண்டை நாட்டார் அனைவரும் என் மகன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று படித்தால் தெரியும். ஆனால் அந்த பொருளானது அவ்வாறு இல்லை. மாறாக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரால் ஆட்சி செய்ய வேண்டும், இது ஆண்டவரின் ஆட்சி என்ற கருத்தினை தாவீது அரசர் இதில் பதிய வைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, உலகம் நம்மை வெறுத்தாலும், உலகம் நம் கையில் இருந்தாலும் அது நம்மளுடையது அல்ல என்று தெள்ளத் தெளிவாக தாவீதின் மூலம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எனவே பிரியமானவர்களே, நமக்கு உள்ள பட்டம், பதவி, பொருள் என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ற மனநிலை நமக்கு வேண்டும். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு ஆண்டவருக்காக மட்டுமே அது மகிமையும் மாற்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே உலகமே தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தோர் அவருக்கு பயன் என்ன என்று மத்தேயு நற்செய்தியில் வாசிக்குவோம். எனவே பிரியமானவர்களே, நம் உலகமையே தனதாக்கி கொண்டாலும் நம்மளுடைய ஆன்மா இழந்தால் அதற்கு பயன் ஒன்றுமே இல்லை. எனவே இந்த உலகம் நமதல்ல, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்ற மனநிலை நமக்கு வேண்டும். அந்த மனநிலை எப்பொழுது நம்மிடம் இருக்கிறதோ அப்பொழுது சுயநலமாக இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு உண்மையாகவும்
நீதியாகவும் நேர்மையாகவும் வாழவும், மற்றவர்களின் வாழ்க்கையை குலைக்காமல் மற்றவர்களுக்கு சமாதானத்தின் தரக்கூடிய மகனாக மகளாக இருப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் நமது அல்ல, மாறாக இந்த உலகம் நமக்காக கடவுள் கொடுத்தது என்ற மனநிலை நம்மிடம் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது சாதாரண மனிதர்களாகிய நாம் கடவுளின் பிள்ளைகளாக உயர்த்தப்படுவோம். ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே இன்றைய திருப்பாடலின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்திய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வில் சுயநலமாக இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்வில் உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக திகழ எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் நாங்கள் சுயநலமாக இருந்திருக்கிறோம், மற்றவர்கள் வாழ்க்கையில் குலைப்பதற்கு காரணமாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும். அன்று பிரான்சிஸ் அசிசி இந்த உலகத்தில் எவ்வாறு சமாதானத்தின் கருவியாக இருந்தாரோ அதே போல எங்களையும் உமது சமாதானத்தின் கருவியாக மாற்றி எங்களை உமதாக்கி கொள்ளும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சாலையில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றேன். அடுத்ததா என்னப்பா, நம்ம எங்கெல்லாம் ஸ்பீடா போகக்கூடாதோ அங்கெல்லாம் ஸ்பீடா போய் கடைசியில ஒரேடியா ஸ்பீடா போகிற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அதுதான் சாலை அப்படின்றப்பவே நம்ம அடுத்ததா கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கத்தில் இதுவும் ஒன்று. அப்படின்னா நம்ம என்ன வேக கட்டுப்பாடு என்ன இருக்கும் நம்மளுடைய வண்டியில, அந்த அளவுக்கு நம்ம போனா போதும், அதற்கு மேல் போனால் விபத்துக்குள்ளாகிவிடும் என்பது நமக்கு தெரியணும். நிச்சயம். நீங்க சொல்லும்போது என்னுடைய கல்லூரி பருவத்துல ஹைக்கு கவிதை போட்டி நடந்துச்சால, சாலை விதிகள், ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் அனுசரிப்போம். அப்போ அதுல எழுதின ஒரு 3 வரி கவிதை என்ன அப்படின்னா, சாலையில் சாகசம், மாலையில் வாசகம், கண்ணீரஞ்சலி அப்படின்னு சொல்லி நாங்க கூட சொல்லுவோம், டுடே ஜாலி டுமாரோ காலி இந்த மாதிரி வேகமா போகணும் அப்படின்னு. இது போல நம்முடைய வேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றார் போல மாறுபடும். ஒரு ஹைவேல ஒரு ஸ்பீட் லிமிட் 80 அப்படின்னா 80. ஒரு ஸ்கூல் ஜோன், அப்போ அதுல என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட். ஸோ அப்போ அதை நாம சரிவர பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா நாமும் ஒழுக்கம் தவறிய செயல்களை செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்கிறத பேசலாம். டிசம்பர் 17. பெத்தானியாவின் புனித லாசர். எருசலேமிற்கு அருகிலுள்ள பெத்தானியாவில் வாழ்ந்த சிமியோன் என்பவருக்கு மகனாக பிறந்தார் லாசர். ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த இவர் ஆண்டவரிடம் மிகுந்த அன்பு கொண்டு அவரது வார்த்தைகளை வாழ்வாக்கினார். உடல் நலமின்றி படுக்கையில் இருந்த லாசரை குணமாக்குவதற்கு அவரது சகோதரிகளான மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவரை அழைத்து வர ஆள் அனுப்பி வைக்க அதற்குள் லாசர் உயிரிழந்தார். லாசரின் கல்லறைக்குச் சென்ற ஆண்டவர் இயேசு கல்லறையினை திறக்கக் கூறி, லாசரே வெளியே வா என்றழைக்க, இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட லாசர் உயிருடன் எழுந்து வந்தார். அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்களான லாசர் ஆண்டவர் இயேசுவினால் உயிருடன் எழுப்பப்பட பாஸ்கா விழாவிற்கு 6 நாட்கள் முன்பு ஆண்டவருடன் அமர்ந்து விருந்துண்டார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்குப் பின்பு பேதுருவோடு சிறிய நாட்டிற்குச் சென்று நற்செய்தி பணிகளைச் செய்த லாசர் பவுல் மற்றும் பர்னபாசினால் கிதியோன் நகர ஆயராக நியமனம் செய்யப்பட்டார். கிதியோன் நகர மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்து அம்மக்களுக்கு கடவுளின் அன்பினை எடுத்துக் கூறிய லாசர் தன் 60வது வயதில் விண்ணகமடைந்தார். ஆண்டவரிடம்
அன்போடிருந்து அவரால் உயிர்த்தெழப் பெற்று ஆண்டவரின் பணிகளைச் செய்த லாசரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனிதர் லாசர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் படுக்கையில் நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களது நோய்களை குணமாக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், சாலைகளில் நாம் செல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒழுக்க செயல்களோடு செல்ல வேண்டும் அப்படின்றது நம்ம ஒரு அவரோடவே இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன அப்படின்னா, இந்த சிக்னல்ஸ் அப்படின்னா டிராபிக் சிக்னல் இல்ல, நம்ம பைக்ல போறப்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இண்டிகேட்டர்ஸ், இன்னும் நிறைய அந்த எக்ஸாம்க்கு அங்க போகும்போதே என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. லைசன்ஸ் கொடுக்கும் போதே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிக்னல் உண்டு. வண்டி நிறுத்துறப்போ ஹேண்ட் சிக்னல் எப்படி செய்யணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வெளியே கையை நீட்டி அந்த இதில் நம்ம காத்துல அசைவாட விட்டு அதுக்கப்புறம் கையை இப்படி தூக்கி என்ன பண்ணுவோம், வண்டி நிறுத்த போறோம் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம், சிக்னல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே ஏசி கார், ஏசி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு மாறினதுனால இன்னைக்கு அந்த மாதிரி விண்டோ இறக்கி வச்சு ஓட்டக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ அதுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்றோம், இண்டிகேட்டர் கரெக்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்க திரும்புறோமோ நிறைய நேரங்கள் பார்ப்போம் என்ன அப்படின்னா, போயிட்டே இருப்பாங்க, சடனா இண்டிகேட்டர் போட்டு சடனா என்ன பண்ணுவாங்க, திரும்புவாங்க. அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 50 மீட்டர் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து அங்க இண்டிகேட்டர் ஆன் பண்ணாதான் பின்னாடி வரவங்களுக்கும் உங்களுக்கு எதிர்த்தாப்புல வரவங்களுக்கும் நீங்க உங்களுக்கான அந்த சிக்னல் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகே, இவர் வந்து இடது பக்கம் திரும்ப போறாரு, இவர் வந்து வலது பக்கம் திரும்ப போறாரு. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் ஹெட்செட் போட்டு வாகனம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்ப ஹெட்செட் போட்டு வாகனம் ஓட்டுறப்ப அந்த இண்டிகேட்டர் சவுண்ட் கூட உங்களுக்கு என்ன பண்றது கேட்கறது. யாரும் ஸ்பீடா மீட்டர், அதாவது ஒரு குறிப்பிட்ட வண்டி ஓட்டும் போது, ஒரு 2 வீலரோ இல்ல காரோ எந்த வெஹிக்கிள் ஓட்டும் போதோ ரோட்ல கவனம் இருப்பது போல அந்த 2 மிரர், லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ல என்ன கவனிக்கணும், இண்டிகேட்டர் கரெக்டா ஆன்ல இருக்குதா இல்லையா, ஆஃப் பண்ண வேண்டிய இடத்துல ஆஃப் பண்ணி இருக்கிறோம், எல்லாத்தையும் கவனிச்சு தான் என்ன பண்ணணும், எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். இன்னைக்கு நம்ம எதையுமே என்ன பண்றது இல்ல, பாக்குறது கிடையாது. திருதுப்புன்னு போய்கிட்டே இருப்போம், டக்குன்னு மைண்டு தோணும், ஆக இந்த பக்கம் திரும்பணுமே, பின்னாடி வண்டி வருதா இல்லை, எதையும் கவனிக்காம திரும்ப. இது போன்ற ஏராளமான விபத்துக்களை ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற பொழுது நிறைய நபர்கள் அதில் சிக்கிக் கொள்வதை பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல அது சிறிய விபத்தாக அப்படியே லைட்டா ஸ்கிட் ஆகி கீழே விழாமலோ போற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பெரிய விபத்துகள், உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அங்க ஒன்றும் பண்ண முடியும், எதுவுமே வந்து நம்மளால வந்து ஈடுகட்ட முடியாது. அதனால அந்த சிக்னல், இண்டிகேட்டர்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியம். அது கவனமா நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோய். பரத பகுதி பார்க்கலாம். இறைவா, ஏன் இப்படி என்று இறைவனிடம் கேட்க துடித்தேன். அவரும் தோன்றினார். கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வைத்திருந்தார். போங்கள், இதோ அந்த கேள்வி பதில்கள் மாதா டிவியிலே. என்னை ஏன் பலவீனப்படுத்தி விட்டீர்? நீ என் பலத்தை சார்ந்து வாழ பழகிக் கொள்வதற்காக எனக்கு ஆதரவாளர்களை ஏன் நீ அப்புறப்படுத்தி விட்டீர்? நிலையற்ற மனிதர்களை சார்ந்து வாழ்வது சரியல்ல என்பதால் குழப்பமான சூழ்நிலைகளை எனக்கு ஏன் அனுமதித்தீர் இறைவா? தெளிவான முடிவுகளை எடுக்கும் பயிற்சியை நீ பெற வேண்டும் என்பதற்காக. நான் கேட்டதை எல்லாம் நீ தரவில்லையே இறைவா. உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் தர விரும்புவதால் அநீதியாளர்களை ஏன் எனக்கு எதிராக ஜெயிக்க விட்டீர்? நீதியின் நிமித்தம் நீ துன்பப்படுவது அவசியம் என்பதால் விசுவசித்து கேட்டவைகளை நீ அருளவில்லையே இறைவா. ஏன்? சரியானவைகளை நீ விசுவசித்து பழக வேண்டும் என்பதற்காக. மற்றவர்களை மாற்றாமல் என்னையே நீ மாறச் சொல்லுகிறீர். ஏன் இறைவா? என்னை நேசிக்கிறவர்களைத்தான் நான் மாற்ற விரும்புகிறேன். அவசியமான சில நன்மைகளை நீர் எனக்கு தரவில்லையே இறைவா. மிக தேவையானது இல்லாமலும் நீ வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் எனது நல்ல திட்டங்களை நீர் தோல்வியடை செய்தீரே இறைவா. அதைவிட நல்ல திட்டங்களை உனக்காக நான் வைத்திருப்பதால் வேறு சிலருக்கு நீர் அளித்த உயர்வை எனக்கு தரவில்லையே இறைவா. அவர்களின் அழைப்பு வேறு, உன்னுடைய அழைப்பு வேறு என்பதால் நீண்ட காலம் என்னை காக்க வைத்து விட்டீரே இறைவா. நான் தரும் நன்மைகள் உன்னில் நிலைத்திருக்க அந்த காத்திருப்பு அவசியம் என்பதற்காகத்தான் நான் மட்டும் சிறு தவறு செய்தாலும் தண்டித்து விடுகிறீரே இறைவா. என் பிள்ளையிடம் சிறு தவறும் இல்லாத பரிசுத்த வாழ்வை நான் விரும்புவதால் என்னுடைய பல கேள்விகளுக்கு நீர் பதில் தருவதே இல்லையே இறைவா.
நீ விளக்கங்களை சார்ந்ததல்ல, விசுவாசத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படி உரையாடல் நல்லா இருந்துச்சா? இது கவிஞர் கண்ணதாசனுக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் விவரணை. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்துப்பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு கடவுள் வணக்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். சாலைகளில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் அடுத்ததா என்ன? சேஃப் டிஸ்டன்ஸ், கீப் டிஸ்டன்ஸ். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். பெரும்பாலும் சாலையில் நடக்கிற அந்த விபத்தை வந்து நம்ம தடுத்துடலாம். இப்போ ஒரு வண்டி போயிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எப்படியாவது ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடலாம் அப்படின்றப்போ கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ணி பிரேக் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்மளும் பின்னாடி போய் டமால் போய் ஈடுபட வேண்டியதான். ஸோ இப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறப்போ அங்கே நம்மளுடைய ஒழுக்கங்கள் அப்படின்றது காணாமல் போயிடும். கண்டிப்பா. அது நீங்க சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணாலும் சரி, சிட்டியை தாண்டி ஹைவேஸ்ல டிரைவ் பண்ணாலும் சரி, அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி செல்லக்கூடிய வாகனம் திடீர்னு ஒரு பிரேக் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உணர்ந்து கொண்டு நாமும் பிரேக் அடிச்சு வாகனத்தை நிறுத்தக்கூடிய ஒரு டைம் அப்பதான் என்ன பண்ணும் கிடைக்கும். சில நேரங்கள் இங்க 2017ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்திருந்தப்போ இங்க ஃபேமிலியோட சுற்றுலா வந்திருந்தப்போ கார்ல எனக்கு வந்து டிரைவிங் பழகும் போது எனக்கு ஒரு தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காரை எப்பவும் நிறுத்தும் போது முன்னாடி நிக்கக்கூடிய வண்டியினுடைய நம்பர் பிளேட் என்ன பண்ணணும் தெரியணும், நம்ம பேலட்டுக்கு மேல தெரியணும், அப்படிதான் என்ன பண்ணணும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே அந்த டிஸ்டன்ஸ், அந்த சேஃப் டிஸ்டன்ஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அதுக்கு இடையில இருக்கும். இங்க வந்து சிக்னல் நிற்கும் போது அப்படி கனெக்ட் பண்ணி நிறுத்தும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பைக் வண்டி உள்ள போய் நிறுத்திடுவாங்க. எனக்கு இது வந்த புதுசுல ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இங்க இப்படி கொண்டு வந்து இரிட்டேட் ஆகல, ஆனா வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா எங்க ஊர் பக்கம் இவ்வளவு டிராபிக் எல்லாம் இருக்காது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஓகே இங்க இப்படிதான் போல. சென்னையில எனக்கு இங்க சென்னையில வந்து இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து ரெகுலரா போக ஆரம்பிச்சோன்னா இதை நான் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. பல நேரங்களில் அப்ப யாருக்குமே இந்த சேஃப் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த தெரியாமல் இருக்கு. சில நேரங்கள்ல லாரி பின்னாடியோ பெரிய பெரிய கனரக வாகனங்கள் பின்னாடி போய் அப்படி இடிச்சு நிக்கிறப்போ அந்த லாரிக்கு பின்னாடி வந்து பிளைண்ட் ஸ்பாட், அது 2 கண்ணாடியில என்ன ஆகாது தெரியாது. அவங்க சென்டர் மிரர் வழியா அந்த கேப்ல பார்த்தாலும் கூட வண்டிக்கு நீங்க கீழே நிக்கிறது தெரியாது. அப்போ ஒருவேளை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுறது? சோ அப்போ அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் அது நின்றுட்டு இருந்தாலும் சரி, சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது இன்சைட் சிட்டியா இருந்தாலும் சரி, அவுட் சைட் சிட்டி பைபாஸ் ஆக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களையும் அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் மறைபணி உத்தி, இவாஞ்சலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னும் ஆங்கில சொல்லைத்தான் தமிழில் மறைப்பணி உத்தி என்று நான் சொல்கிறேன். நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் பல்வேறு உத்திகளை பயன்படுத்துகிறார்கள். they are using strategies. நற்செய்தியை அறிவிப்பதற்கு இயேசு பல உத்திகளை கடைபிடித்தார். அவற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 14வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். 15 இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இயேசுவை ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதை போன்ற இன்னொரு செய்தி லூக்கா 4:30 வாசிக்கின்றோம். அவர் தமது வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே மீண்டும் ஒரு முறை அவரை கொல்வதற்கு முயற்சி நடக்கிறது. லூக்கா 4:30 அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
அங்கிருந்து புறப்பட்டு சென்றார், அங்கிருந்து போய்விட்டார் என்னும் 2 சொல்லாடல்களை நாம் வாசிக்கின்றோம். இது எதை காட்டுகிறது? இயேசு தன் உயிருக்கு அஞ்சினாரா? இயேசு பயந்தாரா? இல்லை. ஆனால் தன்னுடைய மறைப்பணியின் ஒரு உத்தியாக இதை கடைப்பிடித்தார். எங்கே அவருடைய பணிக்கு தடை ஏற்படுகிறதோ அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார், அங்கிருந்து போய்விட்டார். அவர் தன்னுடைய உயிரை இழப்பதற்கு அஞ்சவில்லை. என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது, நானாகவே அதை கொடுக்கிறேன் என்று யோவான் நற்செய்தியில் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே சாவதற்கு இயேசு அஞ்சவில்லை. ஆனால் இந்த பணியை நான் செய்ய வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நோயாளர்களை நலப்படுத்த வேண்டும். எனவே நான் தேவையில்லாமல் இவர்களிடம் நான் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. எனவே அவர்களிடமிருந்து அவர் புறப்பட்டு சென்றார், அங்கிருந்து சென்று விட்டார். இதுதான் இயேசுவின் மறைப்பணி உத்தி. இந்த உத்தியை நாமும் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அருள்பணி வாழ்வில், நற்செய்தி அறிவிப்பு பணியில், ஏன் நம்முடைய பணித்தளங்களில், நாம் பணியாற்றும் பணியிடங்களில் தேவையில்லாமல் நாம் வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அங்கிருந்து அகன்று விட வேண்டும், அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட வேண்டும். பலர் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம், பலர் நம்முடைய பணிகளுக்கு தடையாக இருக்கலாம். அவர்களோடு போராடி இதை நான் செய்வேன், அவர்களோடு வாதாடி, அவர்களோடு போராடி நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆற்றலை விரயமாக்குவதற்கு பதிலாக அங்கிருந்து புறப்பட்டு செல்வது, அங்கிருந்து அகன்று செல்வது நல்ல ஒரு உத்தி. இந்த உத்தியை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். சாலைகளில் நம்மளுடைய ஒழுக்க செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுல அப்படின்னு எடுத்துக்கிறப்போ 2 பைக் இருக்கும், இல்லை ஒரு கார் இருக்கும். கார் இல்லைனா கூட வைங்களேன், ஒரு வீட்டுக்கும் 2 பைக் அப்படின்றது இருக்கு. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ அடுத்தது நம்ம பின்பற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒழுக்க செயல். இதில் பலர் இதில் நம்ம ஒழுக்கமின்மையாகத்தான் செயல்படுகிறோம். அப்படி செயல்படக்கூடிய எல்லாருமே தங்களை ஒரு பெரிய கப்பல் வியாபாரி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா. ஆமா, ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை நான் சாலையில பார்க்கும்போது, நான் டெய்லி பார்க்க, இன்னைக்கு காலையில வரும்போதும் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பெரிய கப்பல் வியாபாரிப்பா, ஸோ உங்களுக்கு டைமே இல்லை, அதனாலதான் இவங்க ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்றாங்க. என்ன அப்படின்னா, டிரைவ் பண்ணிட்டே இருக்க மொபைல் போன் யூஸ் பண்றது, ஹெட்செட் போட்டு யூஸ் பண்றது கூட ஓகே, ஏதோ ஒரு சம்திங் அவங்க எமர்ஜென்சி கால் இல்லைன்னு சொல்லிக்கலாம். இந்த மொபைலை கையில வச்சுக்கிட்டே உட்காந்து கால் பேசுறதோ இல்ல மெசேஜ் டைப் பண்றதோ, பின்னாடி பஸ் வரும், லாரி வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாம உட்காந்து நானும் நினைப்பேன், அந்த பஸ் டிரைவர்லாம் ஒரு தட்டி விட்டு போக வேண்டியதானே அப்படின்லாம் நான் நினைச்ச நாட்கள் உண்டு. என்ன அப்படின்னா, அப்படி ஒதுங்கி நின்று பேசுறது கூட அவங்க என்ன இல்லை டைம்ல. அதனால தான் சொன்னாங்க பெரிய கப்பல் வியாபாரி. நின்று அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்ல பல கோடி என்ன ஆயிரும்னா லாஸ் ஆயிரும். சோ அந்த அளவுக்கு அவங்க பிஸியா இருக்கு. இல்ல அந்த மாதிரி நபர்கள் விபத்துக்குள்ள ஆனதுக்கு அப்புறமா இது எப்படி ஆச்சு அப்படின்றப்போ அதை ஹைட் பண்ணுவாங்க பாருங்க. அங்கதான் இருக்கு அந்த ஹைலைட்டே. போன் பேசிட்டு வண்டி ஓட்டணும்னு யாராவது சொல்லட்டுமே, அப்ப அவங்கதான் ஒரு குற்றவாளியா அங்க தெரிவாங்களே. யாருமே சொல்ல மாட்டோம், நம்ம எப்பவுமே நம்மளுடைய தவறுக்கு பிறர் அதுதான் சொல்ல மாட்டோம். அப்ப அப்படிப்பட்ட குற்றம் தெரியறப்போ அதை ஏன் நாம் செய்யணும்? நிச்சயமாக அது தெரிஞ்சே செய்யக்கூடிய விஷயம். அது பைக்ல போறவங்க மட்டும் இல்ல, ஈவன் கார்ல போறவங்களும் கூட பல நேரங்கள்ல அந்த கவனச்சிதறல் ஏற்பது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடியதான் ஆக்சிடென்ட். முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் நம்ம கவனத்தோடு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளவு ஹைடெக்கான வெஹிக்கிள்ஸ், அது காரும் சரி பைக்ஸும் சரி உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க, அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஹைடெக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பைக்கா காரா பார்த்து வாங்குங்க. அப்போ அதுல நீங்க உங்களோட மொபைல் போனை கனெக்ட் பண்றப்போ அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிடும், காட்டிடும். வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா மெசேஜ் என்ன பண்ணிடும், காட்டிடும். அந்த அளவுக்கு நீங்க ஒருவேளை கப்பல் வியாபாரியா நம்ம பேசிட்டு இருக்கிறதே ஒழுக்க செயல்கள் அப்படின்னு தான். அப்போ இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் செய்யும் செயலா தான் இது உள்ள எல்லாமே வரும் இல்லையா? அப்போ இதுக்கான தேவைகள் தேடி போய் அதை வாங்கிக்கோங்க, செய்யுங்க அப்படின்றத விட அதை தவிர்க்கிறது நல்லது. உங்களால முடியல, அடிமை ஆயிட்டீங்கன்னா தான் நான் சொல்றேன். யாரெல்லாம் அடிமைன்னு ஒத்துக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, அந்த லெவலுக்கு போய்க்கோங்க, அவ்வளவுதான். சோ அப்ப அந்த நிலையில செல்போன் யூசிங், அதுவும் டிரைவ் பண்றப்போ செல்போன் ரொம்ப ரொம்ப அது தவறானது மட்டும் இல்ல, ஆபத்தானது. அது நமக்கு இல்ல, எதிர்த்துல வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும். அதாவது நல்லபடியா வருவாங்க, இவங்களால என்ன ஆகுவாங்கன்னா பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவாங்க. எதுக்கு இதெல்லாம்? கண்டிப்பாக. அப்போ அந்த வகையில செல்போன் யூசிங் டிரைவ் பண்றப்போ பயன்படுத்துவது ரொம்ப 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 ஆபத்தான மோசமான ஒழுக்கமின்மை. திருத்திக்கொள்ளும். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சி
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. சாலைகளில் நாம் செல்கின்ற பொழுது பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் அடுத்ததா என்ன? நான் இப்போ வண்டியில தான் வந்தேன். வரப்போ அப்ப என்னாச்சுன்னா சிக்னல் போட்டுட்டாங்க. அந்த கிராஸ் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடுக்கு எஸ் அந்த கோடுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணா அந்த கோட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச் வெளியே வந்து நின்ட்டாரு. அப்போ டிராபிக் போலீஸ் வந்து ஏன்பா உனக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாதா, பின்னாடி போகணும்னா அவனுக்கு கோவம் வருது. நீ என்ன சொல்றது ஆச்சு ஊச்சுன்னு அங்கே ஒரு சண்டை இப்போ நடந்தது. ஸோ அடுத்ததான் நம்ம சொல்ற ஒழுக்க செயல் என்னன்னா இதுதான் டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு இருக்கப்போ சிக்னல் அங்கே போறது நம்மளுக்கு அங்கேயும் தெரியும், லாங்லேயே தெரியும். அப்போ நம்ம அந்த கோடுக்கு முன்னாடி நிற்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? நிச்சயமா அந்த லேண்ட் டிசிப்ளின் நிற்பது மட்டுமல்ல, இன்னைக்கு டிரைவ் பண்ணும் போதே ஹைவேஸ்ல அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. எது ஃபாஸ்ட் லேண்ட் எது ஸ்லோ லேண்ட் அப்படின்னு சொல்லி நாற்கர சாலைகள் அப்படின்னு சொல்லி போறதுக்கு 2 வழியாகவும் அங்க வருவதற்கு 2 வழிகளும் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ போகக்கூடிய வழியில இடது பக்கம் இருக்கக்கூடியது ஸ்லோ லேண்ட். யாரெல்லாம் வெஹிக்கிள்ல மெதுவா போவாங்களோ அவங்க அதுல போகலாம். ஓவர்டேக் பண்றதுக்கும் அதிகப்படியான வேகத்துல செல்லக்கூடியவங்க பயணிப்பதற்கும் அந்த ரைட் இருக்குது. இன்னும் வெளிநாடுகள் எல்லாம் போனீங்க அப்படின்னா 8 வழி சாலைகள்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 40 கிலோமீட்டர் வேகத்துல போறவங்களுக்கு ஒரு லேண்ட், 80 கிலோமீட்டர் வேகத்துல போறவங்களுக்கு ஒரு லேண்ட், 100 அதுல வந்து நீங்க கூட குறைய போனீங்கன்னா அது ஃபைன் உங்களுக்கு. நீங்க 80 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய லேண்ட்ல போனீங்கன்னா 80ல தான் போகணும். அதுல நீங்க 90ல போனாலும் இல்ல 100ல போனாலும் உங்களுக்கு ஃபைன், இல்ல அதுக்கு குறைவாக வேகத்துல போனாலும் ஃபைன் உண்டு. சோ அப்ப இன்னைக்கு என்னன்னா நம்முடைய நகரங்கள்ல அது போன்ற கட்டமைப்போடு கூடிய சாலைகள் இங்க பெருசா கிடையாது. இன்னொன்னு இங்க நான் சென்னை வந்தக்கப்புறம் விசித்திரமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சிக்னலுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப் இருக்குது, இல்ல சிக்னலை தாண்டின உடனே பஸ் ஸ்டாப் இருக்குது. இது எல்லா இடங்களையும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த சிக்னல் அது வரைக்கும் நிக்கிறோம், அது பஸ் அடுத்து மூவ் ஆகி போய் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குது. சோ இங்க டிராபிக்ல என்ன அடுத்த உடனே அடுத்த சிக்னல் வந்து கிரீனா இதுக்குள்ள பயங்கர டிராபிக் ஜாம் என்ன ஆகுது மாறிடுது. ஏன்னா இங்க முதல்ல சிக்னல் நிக்கிறாங்க, சிக்னல் ஓப்பன் ஆகுது, இவர் போய் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு, பின்னாடி வந்த வாகனங்கள் சிக்னல் ரோட்டை மறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. இடதுபுறம் இருந்து வலதுபுறம் செல்ல வேண்டியவங்க, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் செல்ல வேண்டியவங்க, அடுத்து அவங்க சிக்னல் ஓப்பன் ஆகும்போது அதுல போக முடியாத ஒரு சூழல், எல்லாம் முட்டி மோதி ஜாம் ஆகி நிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த லேர்ன் டிசிப்ளின் நம்ம கிட்ட இல்ல. அப்ப பஸ் நிறுத்தும் போது அதுக்குன்னு அந்த பஸ் பே தனியா ஒண்ணு இருக்குது. சோ அந்த கோட்டுக்குள்ளதான் பஸ் நிக்கணும். இன்னைக்கு பல நேரங்கள்ல பாக்குறப்போ நடுவுல போட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை கோட்டுகளுக்கு நடுவுல பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் நிக்குது. அப்ப பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் கடந்து செல்ல முடியாம என்ன பண்றோம், நிக்கிறோம். அந்த லேர்ன் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், நம்ம தெரிந்து கொள்ளும் இன்னும் இது போன்ற அதிகமான காரியங்களை இப்ப அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வுக்கான ஆண்டோரின் வழிகளை வாக்குகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே வாழ்விலே வெற்றி பெற சாமுவேல் ஜான்சன் என்பவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான வழியை இன்று சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் கூறுகிறார், கிரேட் ஒர்க்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் நாட் பை ஸ்ட்ரென்த் பட் பை பெர்சிவரன்ஸ். உலகிலே மிகச்சிறந்த செயல்கள் ஆற்றப்படுவது பலத்தினால் அல்ல, விடாமுயற்சியினாலேயே. நண்பர்களே, நாம் ஒரு செயலை செய்வதற்கு பலம் தேவை, அதற்கான வழிமுறைகள் தேவை, அணுகுமுறைகள் தேவை, ஆற்றல்கள் தேவை, தயாரிப்புகள் தேவை. ஆனால் இவற்றால் மட்டும் பெரிய சாதனைகளை நம்மால் நிகழ்த்திவிட முடியாது. ஒரு சாதனையை படைப்பதற்கு ஒருவனுக்கு தேவையானது மற்ற அனைத்து காரியங்களோடு தன்மைகளோடு கூட விடாமுயற்சியும் கூட. இந்த விடாமுயற்சி இல்லாமல் இருப்பதால் தான் பெரிய திறமைசாலிகள் கூட வெற்றி அடையாமல் போய்விடுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த இடத்திலே நமது தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கின்ற முயலும் ஆமையும் என்ற அந்த கதையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆம், அந்த ஆமை விடாமுயற்சியோடு அது மெதுவாக சென்றாலும் விடாமுயற்சியோடு சென்றதனால் அது வெற்றி பெற்றது. ஆம் நண்பர்களே, விடாமுயற்சி என்பது என் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையிலும் கடவுள் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையிலும் நான் செய்கின்ற பணிகள் வேலைகள் மீது எனக்கு இருக்கின்ற அந்த பற்று உறுதியிலிருந்தும் எழுகின்ற ஒரு மனப்பக்குவம் அல்லது ஒரு மனநலம் என்று குறிப்பிடலாம். இந்த விடாமுயற்சி இல்லாமல் வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முடியாது. இந்த விடாமுயற்சி இருக்கும்போது நம்மால் சாதிக்க முடியாதது எதுவும் இருக்க முடியாது.
எனவே இதை உணர்ந்தவர்களாக விடாமுயற்சியோடு நாம் பணிகளில் ஈடுபட்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள்ல நம்ம பேசி கொண்டிருப்பது சாலைகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நிறைய விதிகள் இருக்கு. ஆனா அதை நம்ம ஒழுக்கமா கடைபிடிக்கிறோமா அப்படின்றத நம்ம இப்ப மெயினா பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சாலை விதிகளை பின்பற்றுவதற்காக நிறைய விளம்பரங்கள் அரசாங்கம் எடுத்து பண்ணுது. அது ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப பிடிச்ச விளம்பரம் என்னன்னா, மோர் ஹாங்க் மோர் வெயிட் அப்படின்னு சொல்லி. அதாவது சிக்னல் நிக்கிறப்போ அந்த ரெட்டு விழுந்து கிரீன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், மூவ் ஆகி போகணும். அந்த ரெட்டு இருக்கும்போதே சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் அப்படி ஹாரன் அடிக்கிறவங்க திரும்பி பார்த்து என்ன கண்ணு தெரியலையான்லாம் என்ன பண்ணிருக்கிறேன் கேட்டிருக்கீங்க. ஏன்னா அப்படின்னா அந்த சிக்னல் வண்டி வருதோ இல்லையோ, உங்களுக்கு இன்னொரு இடத்துல சிக்னல் ஓப்பன் ஆயிருக்குது, லெஃப்ட் டு ரைட் போறதுக்கு ஓப்பன் ஆயிருக்குது, ஆனா லெஃப்ட்ல வெஹிக்கிளே இல்ல, ஆனா உங்களுக்கு சிக்னல் என்னதான் இருக்குது, ரெட்ல தான் இருக்குது. ரெட் நின்று ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த பக்கம் சிக்னல் போட்டுருக்குது, ஆனா வண்டி வரலங்கிறதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இது ரோட் ரூல்ஸ் நம்ம என்ன பண்றோம், வயலேட் பண்றோம். அப்படி வயலேட் பண்ணாம அந்த சிக்னல்ஸ் ரெட்னா நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறது. அது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜீப்ரா கிராசிங் லைன்ல எல்லாம் ஏறி போய் நிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அதே மாதிரி நடந்து செல்கின்றவர்கள் ரோட கிராஸ் பண்றதுக்கு தான் அந்த ஜீப்ரா கிராசிங், அதுலதான் ரோட என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாதை இருக்குது, நான் குறுக்க போறேன்னு போறதுமே தவறானதுதான். அதான் நம்ம என்னதான் அவதூறு பேசினாலும், டிராபிக் போலீஸ் அப்படின்னு டிராபிக் போலீஸ் இருக்காங்க, இங்க இவ்வளவு டிராபிக் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்றப்போ அவங்களுடைய வேலைகளை அவங்க கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுடைய வேலைகளை மதிக்கிறோமா, ரூல்ஸை மதிக்கிறோமா அப்படின்றது தான் நம்ம அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக. ஸோ ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், டிராபிக் பர்சன் இருந்தாலும் இல்லைனாலும் ரோட் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணும். குறிப்பா டிராபிக் லைட் ரூல்ஸ், சிக்னல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைத்தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ ஏறக்குறைய நம்முடைய ஊராட்சி நகராட்சிகளை பற்றி ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஏற்றளவில் இருந்தால் மட்டும் போதாது, செயலளவில் மாற வேண்டும் என்றால் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது, நம்முடைய பங்கேற்பில் இருக்கிறது. நம்முடைய பங்கேற்பு நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க அளவு சக்தி வாய்ந்தது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது மாவட்ட அளவிலான ஒரு திட்டக்குழு, ஒவ்வொரு மாவட்டமுமே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு தனித்தன்மைகளை கொண்டது. கன்னியாகுமரி எடுத்துக்கொள்ளுங்கள், அது திருவண்ணாமலை மாதிரி இருக்காது. திருவண்ணாமலைக்குன்னு ஒரு தனி வரலாறு, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கோவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இன்னொரு டிஃப்ரெண்டாக இருக்கும். சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள், அது சென்னையை போல கண்டிப்பாக திண்டிவனத்தை பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதற்கான வரலாறு இருக்கிறது, அதற்கான கலாச்சார பின்புலம் இருக்கிறது, அதற்கான மக்களுடைய மனநிலையுடைய வேறுபாடுகள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த மாவட்டத்தினுடைய மக்களினுடைய தேவைகள் பெரும்பாலான நேரங்களில் சமமாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் அடிப்படை தேவைகள் என்று வரையறுக்கப்பட்டிருப்பவை 7 ஆக இருக்கிறது. குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 7 அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள் இல்லை என்றால் ஒரு மனிதன் மாண்போடு வாழ முடியாது. அதனால் நாம் மாண்போடு வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பதுதான் இந்த அடிப்படை தேவைகள். ஒரு அரசு என்பது அதை அழைக்கிற பொழுது வெல்ஃபேர் ஸ்டேட் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படியானால் மக்கள் நல அரசு, மக்கள் நலனை முன்வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்க வேண்டும். இருக்கிறதான்னு கேட்டால் நான் உறுதியாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இருக்கிறதா இல்லை, அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இல்லையே, நம்ம தான் அரசியலில் பங்கெடுக்கலையே, நம்முடைய கருத்துக்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கலையே. உங்கள் முடிவெடுக்கிற இடத்துல இந்த அரசு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட்டாக, ஒரு வெளிப்படைத்தன்மை நிறைந்த கவர்மெண்ட்டாக, தி அக்கௌண்டபிள் கவர்மெண்ட்டாக, எல்லோருக்கும் பொறுப்புள்ள அரசாக இருக்க வேண்டும் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நம்ம அதை கேட்கவே இல்லையே. அப்படி இருக்கிறதுனால தான் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய உரிமைகளும் உறுதி செய்யப்படுவதற்காக நமக்கு அடிப்படை தேவைகள், குறைந்தபட்ச தேவைகளாக உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது 3 இல்லை அப்படின்னு வாழ்வதிலே அர்த்தம் இல்லை. இந்த 3ம் இருந்தால் நாம் சுவாசிக்கலாம், இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் வாழ்வதற்கு மாண்போடு வாழ்வது தான் சிறப்பானது. அதான் சொன்னால் வித் ஹியூமன் டிகினிட்டி, ஹியூமன் லைஃப் வித் டிகினிட்டி. அப்போ மாண்பு என்பது இதில் அடங்கி இருக்குன்னு சொன்னால் மீதி வர 4 விஷயம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கல்விக்கான உரிமை இருக்க வேண்டும். அது 4வது அடிப்படை உரிமை, கல்வி. கல்வி இல்லைன்னா வள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, கல்வி இல்லைன்னா அவங்க முகத்தில் 2 புண்ணு தான் இருக்குது, கண்ணு இல்லை அப்படின்ட்டார். ஸோ இங்கே நிறைய பேருக்கு கண்ணும் இல்லை புண்ணும் இல்லை, அப்படி ஒரு கதை, அது வேற. இருந்தாலுமே கல்வி அடிப்படையான உரிமை. கல்வி இருந்தால்தான் என்ன வரும், வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு வருகிறது. அப்போ வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக அடுத்த அடிப்படை உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு.
கல்வியும் வேலை வாய்ப்பும் இருந்தாலும் மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்றால் அவனுடைய உடல் நலமும் உள்ள நலமும் மிக மிக முக்கியமானது. போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. எனவே சுகாதாரத்திற்கான, ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான மக்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு சொன்னால் தனியார் ஆஸ்பத்திரியில் தான் கரைஞ்சி போகுது. 2 இடம் தான், ஒன்று தனியார் பள்ளிகள், இன்னொன்று தனியார் ஹாஸ்பிட்டல். இந்த 2 இடத்துலேருந்து அவன் சம்பாதிக்கிற 24 மணி நேரம் ஓடுற அவ்வளவும் கரைஞ்சி போகுது. எனவே இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும்னா இவை அடிப்படை உரிமைகளாக மாற்றப்பட வேண்டும். கல்வி, சுகாதாரம். அட்லீஸ்ட் போய் என்னுடைய குறைந்தபட்ச தேவைகளுக்காக ஒரு மருத்துவரை அணுகி ஒரு என்னுடைய நோய்க்கு நான் தகுந்த, உடல் நோயாக இருக்கலாம், உள்ள நோயாக இருக்கலாம், தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுக்காக எனக்கு பல்லு கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதை அப்படியே ஸ்டைலாக்கணும், அப்படியெல்லாம் கண்ணுக்குள்ளே லென்ஸ் வைக்கணும்லாம் கேட்குறது பெரிய, அது ரொம்ப கூடுதல். அது அடிப்படை தேவையாக வராது. அட்லீஸ்ட் பார்வை குறைபாடு இருக்கிற பொழுது எனக்கு பார்க்கறதுக்கான விஷயங்கள் வேணுங்கிறத நம்ம அரசு செய்ய வேண்டும். 7வதாக ஓய்வு. ஏன்னா ஓய்வு மிக முக்கியமானது ஒரு இது அடிப்படையில். அந்த அடிப்படையில் இவற்றை உறுதிப்படுத்துவதற்காக மாவட்ட அளவில் ஒரு திட்டக்குழு ஒன்று இருக்க வேண்டும். அந்த மாவட்ட திட்டக்குழுவை பொறுத்தமட்டில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் கற்றுத்தருகிறது. அது கண்டிப்பாக அது திட்டமிடாமல் எந்த காரியமும் நம்மால் செய்ய முடியாது. திட்டமிடுவதைத்தான் நாம் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். எனவே மாநில அளவில், மாவட்ட அளவில் திட்டக்குழு இருக்கிற பொழுதுதான் அவை ஊராட்சி நகராட்சிகளினுடைய திட்டங்களை அவை ஒருங்கிணைக்க முடியும். ஸோ அதை எப்படி அந்த திட்டக்குழு செயல்படுகிறது என்பதை பற்றி அடுத்த நாட்களில் பார்ப்போம். இந்த நாளில் இணைந்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சாலைகளில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? பல பேர் வாகனங்கள்ல, நானும் பார்த்திருக்கேன், இருசக்கர வாகனங்கள இந்த சைட் மிரர் இருக்காது. என்னுடைய பைக்ல இருக்கு. ஏன்னா எனக்கு சைட் மிரர் இல்லாம வண்டியும் ஓட்ட தெரியாது. இப்போ சைட்ல வண்டி வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரைட் லெஃப்ட் கரெக்டா எடுக்கிறோமான்றது தெரியும் ஜோ. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டுவதும் ஒரு ஒழுக்கம் இன்மை அப்படின்றதுக்கான செயல் தான். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா அந்த சைடு மிரரை ஃபேஷனுக்காக குறைவான அளவுல வச்சுக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. இந்த மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஸ்டைலிஷான கண்ணாடி, அந்த கண்ணாடி பின்னாடி அவ்வளவு பெரிய விஷன் கிடைக்குமானே தெரியாது. சோ அந்த மாதிரியான விஷன் கிடைக்காத கண்ணாடியா வாங்கி மாட்டிக்கிறது. இன்னும் சில பேர் அந்த கண்ணாடி எடுத்துட்டா பைக் அழகா இருக்குங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அதற்கு டிராபிக்ல அந்த டிராபிக் விதிகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சாலை விதிகள், அதுக்குன்னு ஸ்பெஷலா இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சோ அதை வச்சுதான் ஆகணும், அது மேண்டேட்டரி. ஆனா நம்ம என்ன பண்றோம், எடுத்துருவோம். அப்போ அதனால பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் என்ன வருது ஏதுன்னு தெரியல. இன்னும் நம்ம ஹெல்மெட் போட்டுருக்கிறப்ப ஏற்கனவே நம்ம குதிரைக்கோ மாட்டுக்கோ கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி இந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுறோம் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்கள் வராங்களா இல்லையா, பக்கத்துல வராங்களா இல்ல தொலைவா வராங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்ணாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். பைக் ஓட்டும் போது எப்படி அந்த 2 மிரரோ, அது போல கார் ஓட்டும் போது 3 மிரர். ஸோ லெஃப்ட் ரைட் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மிரர்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கார்கள்ல சில பேர் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில என்னுடைய காருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் எதுவும் பார்க்கணும்னு சொல்லி சில ஸ்கிரீன் எல்லாம் என்ன பண்றாங்க, போட்டு வைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாகனம் அது உங்களுடைய இஷ்டம். ஆனா அது உங்களுடைய விஷனை பாதிக்கும் வண்ணம் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஸோ அப்போ அடிக்கடி கண்ணாடியை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு 2 கால், 2 கை, 2 காது, 2 கண்ணு எப்படி முக்கியமா, அது 2 கண்ணாடியும் பைக்குக்கும் சரி, எந்த வாகனம் இருந்தாலும் சரி, அது முக்கியம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, தக்காளி நிறைய பேருக்கு பூக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பனி அதிகமாக இருக்கிறப்ப, இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சிருக்கிறப்ப பூக்கள் அதிகம் வராது. அப்போ பூ அதிகம் வரணும் அப்படின்னா மண்ணில் ஒரு சூடு இருக்கணும். அப்படி சூடு இல்லை அப்படிங்கிறப்ப பூ வராது. இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சிருக்கிறப்ப அதை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ என்னென்ன திரவங்கள் கொடுத்தா ஒரு பயிர் சூடாகும், ஒரு 4-5 பொருள் இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு 100 லிட்டர் தண்ணியில் சூடை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் போரான். சோலுபாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம், சூடோமோனாஸ் பவுடராக 1 கிலோ இல்லை 2 கிலோ, ஹியூமிக் அமிலம் கடல்பாசி உரம் 1/2 லிட்டரு, ரொம்ப முக்கியமாக PPFM அந்த திரவம் 200 மில்லி. இது கூட பஞ்சகாவியாக கலந்துக்கலாம். இதை தெளிக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து தெளிக்கணும். ஒரு நைட் வச்சிருந்து அடுத்த நாள் தெளிக்கலாம். காலையில் தெளிக்கலாம், நேரத்தில் தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறப்ப
வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா, அல்லது வெயில் வந்து கூட தெளித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு பயிரோட அந்த பூக்கள் உருவாகிற அந்த தன்மை வந்து அப்போலேருந்து ஆரம்பிக்கும். இரவுல தான் அது உருவாகும். ஆனால் அதுக்கான செயல்பாடு பகலில் நடக்கும். அதை செய்ய தான் இந்த பிபிஎஃப்எம்ங்கிற திரவத்தை நம்ம கொடுக்குறோம். அதை செய்ய தான் நம்ம வந்து சோலுபார் கொடுக்குறோம். மறந்துடாமல் இந்த வேலையை செய்யணும். இதில் உங்களுக்கு முடியுமான்னு தெரியல. முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு 100 லிட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 5 லிட்டர் நல்லா கொதிக்க விட்டு இதை வந்து 100 லிட்டரில் ஊற்றுனா ஒரு வெதுவெதுப்பு வரும்ல, வெதுவெதுப்புன்னு வேண்டாம், ஜில்லுன்னு இல்லாமல் இருக்கும்ல, அந்த ஜில்லுன்னு இல்லாமல் இருந்தாலே அடித்தோம்னா பூத்துரும். நம்மளும் ரொம்ப குளிர்ந்த தண்ணியை அடிக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம போர்லேருந்து எடுத்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூடாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். அல்லது தண்ணீரை சுட வச்சு அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் இதெல்லாம், அதாவது வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அல்லது ஜில்லுன்னு இல்லாத தண்ணியில் கலந்து அடித்தோம்னா நமக்கு நல்லது. இப்போ வீட்டு தோட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே சுட வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு போய் அதை நம்ம ஊற்றுறதோ, அந்த சுடு தண்ணியை, அதாவது வெது வெதுன்னு இருக்க இளம் சூட்டில் இருக்க தண்ணியை தெளிக்கிறதோ, அது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள்களை கலந்து வீட்டு தோட்டங்களில் நம்ம என்ன கலந்து தெளிக்கணும்னு நினைக்கணுமோ கலந்து தெளிக்கிறது. நுண்ணுயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது வந்து 140 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இருக்கப்போ தான் அது சாகும். அதனால் நீங்கள் அந்த மனசு வைக்காதீங்க. நான் பஞ்சகாவியா கலந்தால் அதில் இருக்க நுண்ணுயிரி செத்து போயிடும், அசோஸ்பைலம் கலந்தா, பாசோ பாக்டீரியா கலந்தால் செத்து போயிடும், அதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்கனாலே திடமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. தக்காளி விவசாயத்தில் பூ வரணும்னா முடிஞ்சவரையிலும் வெது வெதுப்பான தண்ணி, அது கூட நான் சொன்ன பொருள்களில் இந்த பொருள்லாம் கலந்து தெளிக்கணும். தரையில் கொடுக்க ரொம்ப முக்கியமாக 15 நாளைக்கு ஒரு முறை 10 அல்லது 15 லிட்டர் சுண்ணாம்பு கலந்துக்கணும். வேம் 2 கிலோ கலந்துக்கணும். ஹியூமிக் பவுடர் 1 கிலோ, கடல் பாசி உரம் 1 லிட்டரு. இந்த கலந்த திரவத்தை தரையில் ஊற்றி விட்டுறணும். மழை பெஞ்சு செடி வந்து தரையோட படுத்து கிடக்கா, நடுவில் பிடிச்சி அப்படி தூக்கி விடணும். மேலே நிமிர்ந்து நிற்கிற மாதிரி, தரையோட படுத்திருக்காம இப்படி இருக்க மாதிரி இப்படி தூக்கி விட்டுறணும். அடியில் இருக்கக்கூடிய இலைகள் ரொம்ப பழுத்து இருக்கா, அதை எடுத்து விட்டுறணும். இதை செய்கிறப்ப கொடி வகையில் தரையில் வளர்கிற பயிரில் இந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் நிமிர்ந்து நின்று வளரக்கூடிய பந்தலில் வளர்கிற மாதிரி அல்லது ட்ரல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையிலான பயிர்கள் இருக்குது அப்படின்னா தேவையில்லாத அடியிலையே எடுத்துடலாம். தரைப்பகுதியில் சூடோமோனஸை 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து மண்ணும் செடியும் படுற இடத்துல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டு நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் எல்லாம் கொடுத்தோம்னா இது மூலமாக அழுகல் வராது. பொதுவாக நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, தக்காளியில் வந்து மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகும். அப்போ செடியை பிச்சிங்கன்னா தனியாக கையில் வந்துடும். அப்போ இது நடக்கக்கூடாதுன்னா நம்ம சொன்ன பொருள்லாம் தரையில் கொடுக்கணும். சுண்ணாம்பு, வேமு, மீனமிலம், ஹியூமிக்கு, கடல் பாசி உரம் இதை தரையில் கொடுத்துக்கணும். செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்லாம் கிடையாது, அது இருந்து தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய ஒழுக்க செயல்களை நம்ம எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டால் இந்த விதத்துல அடுத்ததான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல ஓவர் டேக் பண்றது, பிளைண்ட் ஸ்பாட்ல வண்டியை நிறுத்துறது, இது எல்லாமே தவறு. கண்மூடித்தனம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த பிளைண்ட் ஸ்பாட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு லாரி, அது அழகான ஒரு அற்புதமான வீடியோஸ் எல்லாம் நீங்க சோஷியல் மீடியால பார்க்கலாம், யூடியூப்லயே இருக்குது. அதாவது ஹவு டு ஃபைண்ட் அவுட் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா சில எக்ஸாம்பிள் வீடியோஸ். அப்போ ஒரு லாரிக்குள்ள உள்ள உட்காந்து ஒருத்தர் கேமரால என்ன பண்றாரு, அந்த ரைட் மிரர் அண்ட் லெஃப்ட் மிரர் அண்ட் சென்டர் மிரர் மூணு என்ன பண்றாரு, அவருடைய கேமரா ஆங்கிள் ஒரு டிரைவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து என்ன பண்றாரு, காட்டுறாரு. அந்த ரைட் சைடும் ஆட்கள் யாரும் வரல, லெஃப்ட் சைடும் ஆட்கள் யாரும் வரல, சென்டர் மிரர்லயும் ஆட்கள் யாரும் வரல. இப்ப அந்த கேமரா அப்படியே லாரியில இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து காட்டினா அந்த லாரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அந்த டிரைவ் பண்ற டிரைவருக்கு பிளைண்ட் ஸ்பாட். ஏன்னா அங்க ஒட்டி நிக்கக்கூடியது அந்த கண்ணாடி தெரியாது. அந்த லாரிக்கு முன்னாடி 2 அடி முன்னாடி நின்னா தான், பஸ்ஸுக்கு 2 அடி முன்னாடி நின்னா தான் ஆள் நிக்கும் தெரியும். அந்த பஸ்ஸோட இன்ஜினை ஒட்டி நீங்க நின்னீங்கன்னா மேல இருந்து உட்கார்ந்து இருக்க பார்க்கக்கூடிய டிரைவருக்கு என்ன தெரியாது. அதுபோல அப்போ அந்த பிளைண்ட் ஸ்பாட் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல போய் நான் என் வண்டியை நிறுத்துறேன் அப்படின்னா அது என்னுடைய தவறு. ஏன்னா அந்த வண்டி ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநருக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல ஆள் இருக்கிறாங்கன்னு என்ன ஆகாது தெரியாது. லெஃப்ட் சைடா இருந்தாலும் சரி,
ரைட் சைடு. அதுக்கப்புறம் இடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்துனா ஒரு பிரச்சனை. இன்னொரு பிளைண்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னா, நான் ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிர்த்தாப்புல என்ன வருதுன்னே தெரியல. அப்ப நான் அதுல ஓவர்டேக் பண்ண எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா எனக்கு எதிர்த்த திசையில என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு ஆப்போசிட்ல பிளைண்ட் ஸ்பாட், வண்டி வருதா இல்லையான்னு தெரியல, நான் இப்போ வலது பக்கம் திரும்ப வேண்டிய சூழல் இருக்குது. உடனே இண்டிகேட்டர் போட்டு வலது பக்கம் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப கூடாது. எங்கெல்லாம் இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கறது என்னால பண்ண முடியும், எனக்கு எதிர்த்த திசையில என்ன நடக்குன்னு தெரியல. சில இடங்கள்ல மேடு பள்ள அப்படி ஏறி மேடு இறங்கக்கூடிய சில சாலைகள் இருக்கும். அப்ப மேடு ஏறும் பொழுது நமக்கு எதிர்த்த திசையில என்ன வருதுங்கிறது தெரியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதிர்த்த திசையில கார் வரும். அப்ப அந்த நேரத்துல ஓவர்டேக் பண்றதோ அதுல வலதுபுறமாக ஏறி செல்வதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். சோ அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல பைக்கோ காரோ நிறுத்துறதோ, இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல ஓவர்டேக் பண்றதோ, பிளைண்ட் ஸ்பாட்ல திரும்புறதோ, பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னு தெரிஞ்சு வைத்துக் கொள்ள. எஸ், கண்டிப்பா இப்படி எல்லாம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அவரா கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடவே நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போது சர்க்கரை வியாதிங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி எல்லாரும் வீட்லேயும் 2-3 பேருக்கு ஒருத்தருக்காவது இருக்குது. உலகத்தில் நம்பர் 1 நம்ம இந்தியான்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டயபெட்டிக்கோட தாக்கம் இருக்குது. இது ஏன் வந்துச்சு, இதோட பாதிப்பு என்ன, இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போனதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது இல்லை. ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது வரும். அது என்ன அப்படின்னா முதல்ல பாருங்கள், டயபெட்டிக் ரெட்டினோபதி, சர்க்கரையினால ஏற்படக்கூடிய கண் பாதிப்பு. டயபெட்டிக் நியூரோபதி, சர்க்கரையினால ஏற்படக்கூடிய இந்த நரம்பு பாதிப்பு. நரம்பு பாதிப்புல நிறைய வந்துடும். கால் பார்த்தீங்கன்னா நரம்பு பாதிப்பு, பிறப்புறுப்பு நரம்பு பாதிப்பு, ஓவராலா பார்த்தீங்கன்னா பாடியில நரம்பு பாதிப்பு. இதனால நிறைய நோய்கள் வரும், நிறைய அறிகுறிகள் வரும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிம்பாங்க. டயபெட்டிக் நெஃப்ரோபதினால சுகர் அதிகமாகிறதுனால, சர்க்கரை அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம். அந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா குரோனிக் கிட்னி டிசீஸ், ரீனல் ஃபெயிலியர், டயாலிசிஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டயபெட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வரதே தெரியாது, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிம்பாங்க, அது வரது உண்டு. கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், கிளாக்கோமா அப்படின்ற வரது உண்டு. அதே மாதிரி பாருங்கள், உடலில் பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் சட்டுன்னு வந்துடும். இந்த மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது உண்டு. இன்னும் நிறைய இருக்கு. மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புக்கும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடி ஃபுல் சர்க்குலேட் ஆகிற பிளட்ல இந்த சுகர் கலந்துருது. இந்த சுகர் கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வரை போயிட்டு இருக்கு. அப்போ எந்த உறுப்புகளுக்கும் இது போகுதோ அந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இது. அது கண்ணா இருக்கலாம், ஸ்கின்னா இருக்கலாம், இன்ஃபெர்டிலிட்டிக்கும் காரணம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம், காலில் மருத்து போதல், அப்புறம் சின்ன காயம் ஏற்பட்டால் கூட ஆறாம போகிறது. ஒன்றும் இல்லைம்மா, நெயில் கட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பின்னு சும்மா குத்து, ஒரு இப்போ பின் ட்ராப்னு சொல்றமே அதுதான் டச் ஆயிருக்கும், அந்த புண் கூட ஆறாம கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அது ஆறாம, அதான் டயபெட்டிக் அல்சர் பல வருடங்களா ஆறாம இருந்து அழுகிய நிலையில விரல் எடுத்தாங்க, கால் எடுத்தாங்க, இப்படி உறுப்புகளையே இழக்க நேரிடுது. அதே போல கண் பார்வை பாதிப்பு, டோட்டல் கண் பார்வை போனவங்களும் இருக்காங்க. டோட்டல் கண் பார்வை இல்லை, அந்த அளவுக்கு பாதிச்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால இது முடி உதிர்தல்ல இருந்தே சொல்லலாம், எல்லா பிரச்சனையும் இருக்கு. அப்போ இது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ 50 ஆண்டுகளா டயபெட்டிக் பேஷண்ட்டு நமக்கு தெரிஞ்சு வயசானவங்க வராங்க. ஆனா எப்பவும் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, டயட்டு, மெடிசன் எல்லாமே ஃபாலோ பண்ணி பக்காவா பார்த்துக்கிறதுனால அவங்க 50 ஆண்டுகளா சர்க்கரை நோயினால நல்லா இருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில்
1 year 2 years தான் ஆச்சு டயபெட்டிக் வந்துன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு இப்பவே கண் போயிடுது பார்வை, அப்புறம் கிட்னி போயிடுது, கால் போயிடுது. அப்போ எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருந்தால் இந்த உறுப்புகளை இழக்க நேரிடுது, இல்லை உயிரியே இழக்க நேரிடுது. அந்த சீரியஸை புரிஞ்சுக்கணும். இந்த நோயின் தாக்கம் அவ்வளோ பெருசாக சீரியஸாக கொண்டு போய் பாதிப்பை அடைய செய்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதே போல் இன்னைக்கு பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், கிட்னி ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சுகர் ஒன்றை கண்ட்ரோல் பண்ணால் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்க முடியும். பட் கவனக்குறையினால எல்லாமே போயிட்டுது. அந்த விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சிலர் பேஷண்ட் சொல்கிறாங்க, நான் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கிறேன், எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி. அப்போது அந்த டென்ஷன், மனநிலை, அதாவது எல்லா கவலையும் போட்டு வச்சுக்கிறது மனசுல. அப்போ அங்கத்தான் நம்ம இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உணவு முக்கியம், கட்டுப்பாடு, உடற்பயிற்சியும் முக்கியம். அப்போ மனக்கட்டுப்பாடுக்கு நீங்க மெடிடேஷன் தான் மெயின். அப்போ மனது அமைதியாக இருந்தால், அதுதான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, ப்ரேயர் பண்ணு, தியானம் பண்ணு. தியானத்துக்கு போயிருக்காங்க எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போ அந்த மெடிடேஷனும் செய்யும் போது மனநிலையும் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் லெவல் குறையும், பிபி நார்மலா இருக்கும். இல்லைன்னா பிபி ஒரு பக்கம், சுகர் ஒரு பக்கம், கிட்னி பாதிப்பு ஒரு பக்கம், ஹார்ட் அட்டாக்கே அதாவது ஹார்ட் அட்டாக் வருது, ஆனா பேஷண்ட் தெரியாத அளவுக்கு இந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால சிலருக்கு ஹார்ட் அட்டாக் ஆனா நல்லா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. சிலர் ஹார்ட் அட்டாக் உயிரே இழக்க நேரிடுது. ஒரு பேஷண்ட் வராங்க, ரிப்போர்ட் பார்த்தா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியல. அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இந்த மாதிரி இருக்கு. இந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா நம்ம காந்திஜி நேச்சர் கேர் சென்டர்ல நல்ல உங்களுக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹோமியோ மெடிசன்ஸ், நேச்சுரோபதி டயட்டு எல்லாமே இருக்குது, உடற்பயிற்சி புத்தகம் எல்லாம் இருக்குது. எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா நிச்சயமாக அந்த சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டு இதன் துணை நோய்களாக எல்லா நோய்களையும் வராமல் பாதுகாக்க முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஊர் வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சாலைகளில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள். அமைதியாக வண்டி ஓட்டி கொண்டு வீட்டிற்கு சென்றால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அதை நம்ம எப்பவே சாலைகளில் போறப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும். சின்னதாக லைட்டாக யாராவது தட்டுவாங்க, இல்லை பின்னாடி இடிப்பாங்க, இல்லை புது வண்டி வாங்கிட்டோம் கிராச் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டென்ஷன் நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதே டென்ஷனோட டிராவல் பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு விபத்துக்குள்ள ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்றதால பெரும்பாலும் அமைதியா இருப்பது நல்லது இது போன்ற இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. நிச்சயமா இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான பிரச்சனை. எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி பைக்லயோ கார்லயோ போறப்ப யாராவது ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், விரட்டி போய் திரும்ப ஓவர்டேக் பண்ணுவேன். நல்ல விஷயம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா விவரம் தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்ச பிறகுதான் இவ்வளவு மோசமா நம்ம இருந்திருக்கிறோமா அப்படின்லாம் தெரியும். இதை சொல்லும் போது வெகு அண்மையில ஒரு 6 மாதங்கள் இருக்கும், 6 மாதங்கள் 8 மாதங்கள் இருக்கும், ஒரு சாலை விபத்து திருநெல்வேலி முதல் மதுரைக்கு போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை என்ன அப்படின்னா, ஒரு கார்ல பயணித்துக் கொண்டிருந்த டாக்டர் திருநெல்வேலியில இருந்து அவர் என்ன பண்றாரு, மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை ஓவர்டேக் பண்ணி ஒரு கவர்மெண்ட் பஸ் என்ன பண்ணிச்சு, அதை கட் அடிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கிட்ட இடிக்க போறது போது என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. இது ரொம்ப ட்ரிகர் ஆகி என்ன பண்றாரு, அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்றதுக்காக விரட்டிட்டு போனவர் அந்த டேர்னிங்ல அவரால் வண்டி என்ன பண்ண முடியல, லெஃப்ட்ல டேர்ன் பண்ண முடியல, வண்டி என்ன ஆயிடுச்சு ஆப்போசிட் ட்ராக்ல போய் அது மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி அவர் மருத்துவர் இறந்தும் போயிட்டார். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த செய்தியை வாசிக்கும் போதே அந்த கன நேரத்தில் ஏற்பட்ட ஒரு கோபம், ஒரு ஆதங்கம், அந்த ட்ரிகரான டென்ஷன். இதெல்லாம் சாலைகள்ல இருக்கவே கூடாது. எனக்கு அந்த டிரைவிங் சொல்லி தந்த தாத்தா சொன்னால அவர் இன்னொரு விஷயம், அற்புதமா ஒரு விஷயம் சொல்லி தந்தார். என்ன அப்படின்னா, அதாவது பின்னாடி வரோம் பரபரன்னு வரட்டிட்டு வரான் அப்படின்னு பதட்டம் அடையும் கூடாது, முன்னாடி போறோம் நயன மெதுவா போறான்னு டென்ஷன் ஆகும் கூடாது. ஸோ அப்போ அந்த சாலைகள்ல கோபம் கூடவே கூடாது அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு நாள் சாலை விதிகளில் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்க செயல்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. எஸ். ஸோ இந்த சிறப்போடு இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
ஜோர்டினா மரியா தனது பிறந்த நாளினை கடந்த 14ஆம் தேதியன்று கொண்டாடினார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜூட், அஜய், டாடிமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சேசு மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் கிறிஸ்டி எட்வின், மகன்கள் ராபர்ட், சார்லஸ், பிரான்சிஸ், மருமகள்கள், பேரன்கள், பேத்திகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா குழம்பும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள்ல எல்லாமே சிறப்பாக நம்ம பேசியிருந்தோம். இப்போ அடுத்ததா இறை ஆசிரியர் ஆயரோடது காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவார்த்தையிலே காண்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே இதோ பவுலடியார் இப்படி கூறுகிறார்: அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். அன்பையே கொண்டிருங்கள், அது அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். நண்பர்களே, குடும்பத்தில் நாம் வாழ்ந்தாலும், தனி மனிதராக நாம் வாழ்ந்தாலும், இந்த சமுதாயத்திலே நாம் ஒருவராக இருக்கின்ற நிலையிலே நமக்கு அன்பு மிக மிக முக்கியமானது. கடவுள் மீது அன்பு, மற்ற மனிதர் மீது அன்பு என்பது தானே நமது திருமறையினுடைய சுருக்கம். அந்த விதத்திலே இன்று பவுலடியார் நமக்கு கூறுவது, அன்பையே உங்கள் நெறியாக கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நெறியாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்து, அந்த பேச்சுகளை அன்போடு பேசி, நீங்கள் செய்கின்ற செயல்களிலே அன்பொழுக அதை நீங்கள் செய்து, மற்றவர்களோடு பழகும்போது, உறவு கொள்ளும்போது அன்பொழுக அந்த உறவு கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த அன்பு பிணைக்கும். அப்போது வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பு என்பது ஒரு பிணைப்பு கயிறு. அது உள்ளங்களை பிணைக்கும், மனங்களை பிணைக்கும், மனிதர்களை பிணைக்கும், ஏன் அண்டங்களையும் அது பிணைக்கும். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு கடவுள் மீது அன்பு காட்டி, பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அன்போடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். சிறப்பான மாண்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் சாலையில் பின்பற்றப்பட வேண்டிய சாலை விதிகள் மட்டுமல்ல, அது நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க செயல்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுவரைக்கும் என்னென்ன விஷயத்துல நம்ம ஒழுக்கம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதை திருத்தி கொண்டு சாலைகளில் கவனமுடன் செயல்படுவோம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதை நான் இனிதே தொடங்கலாம். எஸ், அன்பானவர்களே, சாலை விதியை பின்பற்றுவோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.